கற்பனை காதல். சர்மிக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. கதறி அழவும் கத்தி பேசவும் முடியாமல் திணறினாள். சற்று நேரத்தில் தண்ணீரை கொடுத்து ஆசுவாசப்படுத்தியவுடன் பேச்சு கரகரவென வந்தது. துரோகம், நட்புக்கு துரோகம், பாவி படுபாவி என தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் நாசமா என வார்த்தையை வெளியிட்ட போது நாக்கை கடித்து பேச்சை நிறுத்தினாள். நல்லா இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும், ஏமாத்திட்டானே, என்னை மறந்துட்டானே, என்கிட்ட என்ன குறை, உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவானே, உன்னை கட்டிக்க போகிறவன் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவானே, அப்புறம் எதுக்குடா என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட, நல்லா இருக்கட்டும், இருந்துட்டு போகட்டும் என புலம்பியவள் மனசோர்வால் உடலும் சோர்வுட்டு உறங்கி போனாள். சரண் கல்லூரியில் உடன் படித்த சக மாணவன். வகுப்பு துவங்கிய முதல் நாளே சர்மியின் முதல் நட்பின் பார்வையில் விழுந்தவன். சர்மி எந்த வேலை கொடுத்தாலும் மறுக்காமல் செய்வான். நன்றாக படித்து முதல் மதிப்பெண் வாங்குவான். எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். தண்ணி, தம்மு, கஞ்சா என எந்த பழக்கமும் கிடையாது. உணவு கூட சுத்த சைவம்தான். முட்டை சைவம் என கொடுத்தாலும் பிடிவாதமாக சாப்பிட மாட்டான். நெற்றியில் திருநீர் பூசி சந்தனம் குங்குமம் வைத்திருப்பான். டே சாமியார், இங்கே வாடா. சாரி, இங்கே வாங்க. சாப்பாட்டில் தான் சைவம்னா படிப்புலையும் சுத்த சைவமாக இருந்தால் எப்படி? படிப்புலையாச்சும் ஒரு முட்டை வாங்கலாம்ல என சக மாணவர்கள் கலாய்த்தாலும் கோபப்படாமல் ட்ரை பண்ணுற சகோ என கூலாக கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுவான். பெண்கள் மத்தியில் நல்லவன் எனும் பட்டம் வாங்கியவன். நம்பிக்கை ஏற்படுத்தி துரோகம் செய்தால் அது நம்பிக்கை துரோகம். ஒரு துரோகியை நான் மட்டும் நம்பியது என்னோட குற்றம். அதனால் இதை துரோக நம்பிக்கைன்னு தான் சொல்லணும் என தோழிகளுடன் கண்ணீர் வடிய சோகமாக பேசி கொண்டிருந்தான் சர்மி. அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எப்பயாவது வாக்கு கொடுத்தானா? இல்லை. உன் கூட காலேஜ் தவிர எங்காவது ஊர் சுத்த வந்தானா? இல்லை. முத்தம் கெத்தனை ஏதாவது குத்தம் பண்ணிட்டானா? இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி அவனை துரோகின்னு சொல்கிற? இங்கே பல பேர், ஏன் நீ கூட எங்களை லவர்ஸ்னு சொன்னதை ஏன் காதார கேட்டேனே. ஊர் பல விதமாக பேசத்தான் செய்யும். உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சுருக்கணும். நீ இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் நீ இல்லைன்னு டீப் லவ் இருந்து இப்போ அவனுக்கு வேறு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகியிருந்தா நீ சவிக்கலாம், கவலைப்படலாம், கல்யாணத்தையே நிறுத்தலாம். வெளியில் நட்பாக பழகிட்டு உன் மனசில் மட்டும் கற்பனையாக காதலை வளர்த்துக்கிட்டு அவனுக்கு வேறு பொண்ணோட முடிவான பின்னாடி நான் காதலிக்கிறேன்னு போர்க்கொடி தூக்கி கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணுறது நீ அவனுக்கு செய்கிற, ஏன் நட்புக்கு செய்கிற துரோகம். அப்புறம் உனக்கு தான் கேவலம். உன்னை பொண்ணு கேட்டு யாரும் வராமல் பண்ணுற, உன்னோட தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிற முட்டாள்தனம் என தோழி தியா பேசியதை கேட்ட பின் உண்மை நிலை புரிந்து பின் விளைவுகளை சந்தித்து சாந்தமாகி அலைபேசியை எடுத்து சரணுக்கு வாழ்த்து சொன்னாள் சர்மி.